வெல்கம் டு டாக்டர் மைத்ரேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் ஸ்கில்ஸ், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பர்சனாலிட்டி வித் ரிகார்ட் டு மியூசிக் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், தொடர்ந்து இசை கேட்கறதுனால நம்மளோட பர்சீவரன்ஸ், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ், சோஷியல் ஸ்கில்ஸ், டிசிப்ளின், த சென்ஸ் ஆஃப் லிசனிங், சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம். ப்ராப்ளம் சால்விங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னு கேட்டால், ப்ரீஃபரண்டல் லோப் சிறப்பான முறையில் வேலை செய்தால் நிறைய லிங்க்கு, கனெக்ஷன்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், கனெக்ஷன்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ், கனெக்ஷன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மேட்ச் பண்ண முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் ஃபார் த மிஸ் மேட்ச், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் கோஸ் வித் ஈச் அதர் with regard to individuals, with regard to two episodes, அதில் எதெல்லாம் ஒன்று போல போகிறது அப்படின்னு பார்த்தா those things we can get into. அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணால் நம்மளோட ஒரு பர்சீவரன்ஸ் எபிலிட்டியும், ப்ராப்ளம் சால்வ் ஸ்கில்ஸ்க்கு எது வேணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் என்ன சொன்னால், ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்ன சொன்னால் ஹவு டு அரைவ் அட் எ சொல்யூஷன் வித் என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ஈஸியஸ்ட் வேஸ், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அவைலபிள் டூல்ஸை வச்சே நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா, கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ப்ரீஃபரண்டல் லோப் எபிலிட்டி டு ரிலேட் திங்ஸ் பிட்வீன் தீஸ் அவைலபிள் டூ திங்ஸ் அப்படின்னா அந்த சாமர்த்தியம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ, அந்த ஸ்கில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸ் வரும். அதனால் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் நடக்கிற 2-3 எபிசோடு இதுக்கு இதுதான் ரீசன்னு வி அவர் செல்ஃப் கேன் அரைவ் அட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் திங்ஸ் இருக்கே அதை ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கு முடியும். இதை எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய ஒரு வேர்டு சொல்கிறது, இங்கிலீஷாக இருந்தாலோ தமிழாக இருந்தாலோ இல்லை அவங்கவுங்க மதர் டங்கில் ஒரு பெரிய வார்த்தை, ஒரு 7-8 எழுத்துக்கள் கொண்ட இல்லை 15-20 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறது. அந்த பெரிய வார்த்தையிலேருந்து சின்ன சின்னதாக செக்ரிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இருக்குன்னு வைங்க, சைக்கிள் அப்படின்னு சொன்னால் சைக்கிள் கூட என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, நம்மளுக்கு தெரியும். எல்லா டிக்ஷனரியிலையும் கிடைக்கிற எல்லா டெஃபனேஷனும் ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா அது என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோம். அந்த என்சைக்ளோபீடியாவில் அந்த எழுத்துக்களை உள்ள அந்த வேர்டை எழுதிட்டு அதுலேருந்து ஹவு மெனி 2 லெட்டர் வேர்ட்ஸ், ஹவு மெனி 3 லெட்டர் வேர்ட்ஸ் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் என்ன மைண்ட் செட்டை வளர்த்து அதில் மைண்ட் அது போல் ஃபோக்கஸ் பண்ணி எழுத துவங்கினா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வார்த்தை கிடைக்கும், 10-12 வேர்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அது போல் ஒரு எபிலிட்டியை வளர்த்துக்கிட்டமான தொடர்ந்து அதை செய்தமான அது என்ன பண்ணும், இது மாதிரி அரைவிங் அட் ஏ கன்க்ளூஷன்ஸ் என்ன வித் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ்குள்ளே 2 வேறு விதமான ஒரு எபிசோடுக்கு எப்படி ஒரு தொடர்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வளர்த்துக்கணும்னா இது போல் லாஜிக்கலாக ஒரு என்ன அப்ட்ராக்டாக அப்படியே இறக்கி பார்த்து எழுத தெரிஞ்சுட்டா அந்த ஒரு எபிலிட்டியை நம்ம நல்லபடியாக சிறப்பாக வளர்த்துக்கிட்டா இந்த அதனோட என்ன தொடர்புடையது என்ன இது போல் இருக்கிறதும் நம்மளுக்கு வரும். அது மாதிரி செய்து பழகினா இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ் நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸும் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த கனெக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி தீஸ் 2 ஆர் கோயிங் டுகெதர், தீஸ் ஆர் சிமிலர், தீஸ் ஆர் கான்க்ருவெண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு ஸ்கில் வளர்த்துக்கிறோம்னு சொன்னால் இதை எப்படி வளர்த்துக்கிறது, ப்ரீஃபரண்டல் லோப் எப்படி ஃபங்க்ஷனல் எபிலிட்டிக்கு சூப்பீரியராக ஆக்க முடியும் அப்படின்னா தொடர்ந்து இசை கேட்கறதுனால வரும் முதல் விஷயம். அப்புறம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மியூசிக், தொடர்ந்து கொஞ்சம் நேரத்து எப்போவுமே ஒரு நாளையில் ஒரு 10 நிமிஷம் இசை கேட்டுவிட்டு பாக்கி வேலையை பார்க்குறோம், ஒரு 25 மினிட்ஸ் கேட்குறோம், காலையில் 15 மினிட்ஸ், சாயந்தரம் 15 மினிட்ஸ் கேட்டு பழகிறோம் அப்படின்னு சொன்னால் அது பிரெயினோட கான்டரை நல்லபடியாக ஆல்டர் பண்ணி தி எபிலிட்டி டு அப்சர்வ் திங்ஸ் அது கொஞ்சம் ரைஸ் ஆகும். பேசிக்கலி ஒரு மோல்டு பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு பிஹேவியர் கூட இது போல் ரெகுலர் எக்ஸ்போசர்ஸ் மியூசிக் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லபடியாக என்னென்ன நிறைய எபிலிட்டியை அவங்களால வளர்த்துக்க முடியும். அதனால நம்மளோட பர்சனாலிட்டி, எக்ஸ்பிரசிவ் எபிலிட்டி ஆஃப் பர்சனாலிட்டி இருக்கே அது பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.